அதிமுக கூட்டணியிலே இணைந்த புதிய கட்சிகள் அதிர்ச்சியில் திமுக ஸ்டாலின். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் நீங்கள் அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தற்சமயம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரப்படுத்தி இருக்கிறார். கூட மாவட்ட செயலாளர்கள் அனைவரிடமே காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தியிருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி. இப்படி இன்னொரு புறத்திலே மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணமும் செய்து கொண்டிருக்கிறார். அனைத்து வேலைகளை மிக தீவிரப்படுத்தியிருக்கும் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தைகளையும் மிக தீவிரமாக படுத்தி இருக்கிறார். அதன் அடிப்படையில் அதிமுகவிற்கு ஆதரவு தந்திருக்கிறார்கள். புதிதாக ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி தகவல் என்பது அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் மாதங்களிலே சட்டமன்றத்தில் என்பது நடைபெற இருப்பதால் தற்போது தேர்தல் களம் என்பது சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது. ஒரு தனது கூட்டணியை பலமாக வைத்துக் கொண்டு இந்த முறையும் ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற எண்ணத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மறுபக்கம் மற்றும் பாஜக கூட்டணி அமைந்த நிலையிலே விஜய் தங்கள் கட்சியில் இணைத்து விடலாம் என்று நமது பாஜகவும் அதிமுகவும் அதற்குரிய வேலைப்பாடுகளில் மிக தீவிரம் காட்டிட்டு வர்றாங்க. இந்த நிலையிலே மதிக்காததால்தான் திமுக கூட்டணியிலிருந்து விலகி அதிமுக இணைந்ததாக ஃபார்வர்ட் பிளாக் அது விளக்கம் அளித்திருக்கிறார். திமுக பெரியகளையும் பணத்தையும் வைத்து அடிமைப்படுத்துவதாக கூறிய அவர் பணத்தால் எதையும் சாதிக்கலாம் என்று நினைக்கும் கார்ப்பரேட் கம்பெனியாக திமுக மாறிவிட்டதாக விமர்சனம் செய்திருக்கிறார். மேலும் 2001ஆம் ஆண்டு தேர்தலில் கட்டாயப்படுத்தி சூரியன் சின்னத்தில் நிற்க வைத்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தற்போது பிளாக் கட்சியுடைய அமைப்பாளர் கதிரவன் அதிமுகவுக்குத்தான் எங்களுடைய ஆதரவு, அதிமுக தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறப் போகிறது. அதாவது திமுக சின்ன சின்ன கட்சிகளை மதிப்பதும் கிடையாது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியை போல பணத்தை கொடுத்து அனைவருடைய வாயும் அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு அதுவில்லை, 2021 கட்டாயப்படுத்தித்தான் நிற்க வைத்தார்கள். இனிமேல் அந்த கட்சியுடன் இருக்க மாட்டோம், அந்த கட்சிக்கு திமுகவிற்கு எந்த விதமான ஆதரவுகளையும் கொடுக்க மாட்டோம் என ஃபார்வர்ட் பிளாக் உடைய அமைப்பாளர் கதிரவன் அதனடியான தகவலை சொன்னது மட்டுமல்லாமல் நேற்று தினம் எடப்பாடி பழனிசாமி நேரடியாகவே சந்திப்பு நடத்தி எடப்பாடி அதிமுகவிற்கு முழு ஆதரவு அப்படிங்கிற தகவலையும் வெளிப்படையாகவே சொல்லி இருக்கிறார். பொறுத்திருந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி சொல்வது ஜனவரியிலே ஆலோசனை ஜனவரி மாத இறுதியிலே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கூட்டணி என்பது இறுதி செய்யப்படும். அந்த கூட்டணி மெகா கூட்டணியாக இருக்கும் என எடப்பாடி பழனிசாமி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதே எடப்பாடி பழனிசாமியுடைய கருத்துக்கள் அடிப்படையிலே கண்டிப்பாக திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு 2 கட்சிகள் அதிமுகவின் பக்கம் வரப்போகிறது. அது மட்டுமல்லாமல் பாமக, தேமுதிக போன்ற கட்சிகளும் அதிமுக கூட்டணிகள் வரப்போகிறது. மொத்தத்தில் மெகா கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி அமைக்கப் போகிறார் அப்படிங்கிற செய்திகள் மட்டும் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.